நீ சந்தோஷமா இரு, சரியா? அப்பா மட்டும் அன்பை காட்டியிராவிட்டால் கடினமான இந்த ஒரு வருடத்தை அவன் கடந்திருக்க முடியாது. மாதம் 500 ரூபாய் அவனுக்கு தருவதற்காகவே அவர் ஒரு வக்கீலிடம் பார்ட் டைம் உத்தியோகம் பார்த்த விஷயம் கூட 2 மாதம் முன்புதான் அவனுக்கு தெரிய வந்தது. அடுத்த மாதம் அப்பா 500 ரூபாயை நீட்டிய போது அவன் அழுது விட்டான். அதை வாங்கிக் கொள்ள அவன் மனம் இடம் தரவில்லை. என்னடா, எனக்காக எதுக்குப்பா? பேச்சு கூட வரவில்லை. அப்பா சிரித்தார். அட அசடே, என் பிள்ளைக்கு நான் தராம யார் தருவா? ஒரு பிடிமானம் கிடைக்கிற வரைக்கும் உன்னை போஷிக்க வேண்டியது என் கடமைடா கண்ணா. எப்பேற்பட்ட தகப்பன் யாருக்கு கிடைப்பார்கள் இப்படி? உனக்காகவாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அத்தனையும் உன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணணும். ம் இதோ பாருடா அனந்து, என் சந்தோஷத்துக்காக குழந்தைகள் பெத்துண்டேன். பெற்ற சந்தோஷத்துக்காக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு படிக்க வச்சேன். மத்தபடி நீங்க கை நிறைய சம்பாதிச்சு என் மடி நிறைய கொட்டணும்னு எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. பெத்தவாளை பார்த்துட்டே ஆகணும், அது உங்க கடமைன்னு எல்லாம் சொல்லி பயமுறுத்த மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா போதும். என் காலத்துக்கு அப்புறம் உங்களால எனக்கு திவசம் போட முடியலன்னா கூட குற்ற உணர்வு வேணாம். பித்ரு சாபம் அது இதுன்னு எல்லாம் யாராவது பயமுறுத்தினாலும் பயப்பட வேணாம். வாழும்போது அன்பா இருக்கிற தகப்பன் பித்ருவானாலும் அன்பாத்தான் இருப்பான், சபிக்க மாட்டான். இப்போ எதுக்குப்பா சாவ பத்தி? ஏன், நாம எல்லாம் சாகா வரமா வாங்கிட்டு வந்திருக்கோம்? அது வரும்போது வந்துட்டு போகட்டுமே. அப்படி ஒரு வேலை வந்துட்டா அவா சொல்றா இவா சொல்றான்னு பயந்துண்டு சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பணத்தை வாரி இறைக்க வேணாம்னு சொல்றேன். தினமும் அன்போட என்ன ஒரு முறை நினைச்சுட்டாலே போதும். நித்திய திவசம் போட்டா போலதான். போருமேப்பா, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? நெருப்புன்னா வாய் வெந்துடாதுடா. சரி போதும் விடு. பெத்தவாளுக்கு திவசம் போட்டுத்தான் பிள்ளைகள் போண்டி ஆயிட போறாளாக்கும். மாட்டா. ஆனா ஒரு அப்பனுக்கு போட்டா போதுமா? பட்டினத்தார் படிச்சதில்ல நீ? அப்பன் எத்தனை எத்தனையோ, அன்னை எத்தனை எத்தனையோ, ஒரு ஜென்மால ஒரு அப்பா. இதுவரை எத்தனை அப்பாவோ எத்தனை அம்மாவோ எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்கோமா என்ன? குழந்தைகள் நம் மூலம் பிறக்கிறதே தவிர நம்மால் அல்ல. அப்புறம் எதுக்கு பயமுறுத்தல்களும் பேரங்களும்? ஆனா அன்புக்கு மட்டும் எல்லையே கிடையாதுடானது. நான் முயற்சி செஞ்சா நம்ம காலுக்கு கீழே இருக்கிற புழு பூச்சில இருந்து அண்ட ஆகாசம் வரை எல்லாத்தையும் நேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அன்பு தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணுமே தவிர அப்பாங்கிற உறவுக்காக பயந்துட்டு செய்யப்படுற கர்மாக்கள் இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட எப்பவாவது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். மத்தபடி சாவுங்கிறது பதற்றப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதுவும் சுவாரஸ்யமான விஷயம்தான். மனுஷனுக்கு உண்மையான விடுதலை மரணம் தானே. விடுதலைக்கு யாராவது பயப்படுவாளோ? அப்பா சிரித்தார். அவன் யோசிக்க ஆரம்பித்தான். யோசிக்க யோசிக்கத்தான் அவர் எதை விரும்புகிறார் என்பது புரிந்தது. எல்லையற்ற அன்பு அவனுக்குள் விரிந்தது. இந்த ஜென்மா அவர் மூலம் கிடைத்ததற்கு